ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NZD USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கொடுத்துருக்கிற இந்த பர்டிகுலர் சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இந்த சார்ட் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம கம்யூனிட்டியில். இப்போ அது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்மளுடைய லைவ் சார்ட்டில் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜோனில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டே வந்து ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டில் என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப் ட்ரெண்ட். சரிங்களா? அப் ட்ரெண்டு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருச்சு. ஸோ வந்து ஜோன் வந்து இதோடையே முடிஞ்சிருச்சுல சார் அப்படின்னு வந்து அவர் கேட்டிருந்தார். ஆமாம், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதோடையே நமக்கு வந்து ஜோன் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறது நம்மளுடைய டேட்டா ரேஞ்சுக்கு கீழே. ஸோ இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமு. இன்னும் கொஞ்சம் நான் வந்து கீழே போனேன்னா இது வந்து 15 minutes டைம் ஃப்ரேம். சரிங்களா? 15 minutes டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக அந்த ஜோன் கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியன் லோ இருக்குது. சரிங்களா? இதை நம்ம வந்து பார்க்கணும். இது ஒரு ப்ரோ கான்செப்ட் தான். சரிங்களா? ஏசியன் லோ மேக்ஸிமம் வந்து இதை யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஜோனுக்கு பக்கத்தால் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அது வந்து இப்படி ஒரு டேட்டா ரேஞ்சோட எண்டிங்காகவே இருந்தால் கூட மார்க்கெட் கீழே இறக்கி அதை எடுத்துகிட்டு மேலே ஏற்றுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இந்த விஷயத்துலையும் நடந்திருக்கு. சரிங்களா? இங்கே ஒரு ஏசியன் லோ இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கீழே இருக்கிற இந்த ஜோனை வந்து நீட்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துலையே முடிஞ்சு இதை வந்து நம்ம சிஹெச்னு சொல்லி நம்ம வந்து செல்லுக்கு பார்த்துருப்போம். பட் இந்த ஜோன் கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதாவது ஏசியன் ரேஞ்ச் லோக்கு கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஜோனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இது என்ன ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, இது ஸ்டில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் தான். சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம் ஜோனுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். நம்ம சிஹெச்எல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நீட்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நம்ம வந்து என்ட்ரி போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கலாம். அப்படி இல்லை நான் சிஹெச் தான் பார்ப்பேன் அப்படின்னா கூட அந்த என்ட்ரியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து கீழே இறக்கி தான் மார்க்கெட் வந்து ஏற்றிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நான் எப்பவுமே பஃபர் வைக்க சொல்லுவேன். அதுதான் இந்த இடத்துலையே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எல் தட்டுச்சுன்னா கூட அடுத்த என்ட்ரிக்கு நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல விக்கு மட்டும்தான் விட்டு எடுத்துருக்கு. விக்கு மேக்ஸிமம் எதுக்காக விட்டு எடுக்கும் அப்படின்னா, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கும் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கும் தான் விக்கு வந்து விட்டு எடுக்கும். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்குது. எஸ்எல் அடித்தா கூட மறுபடியும் நீங்கள் ஒரு என்ட்ரியை வந்து தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் என்ட்ரி கொடுத்துருக்கா அப்படின்னு உங்களுக்கு நீட்டாக தெரியும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்கிற ஆர்டர் பிளாக் வந்து இது ஒன்று. அப்படி இது விட்டுச்சுன்னா கீழே இருக்கிற ஆப்போசிட் இது ஒன்று. நீங்கள் வந்து 15 minutesல வந்து ஒரு கிளான்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்விஃப்ட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? எப்போவுமே வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் இது இருக்குதா அப்படின்ட்டு. இல்லைனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அந்த என்ட்ரிஸில் நம்ம டேரெக்டாக ஆர்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அங்கே தான் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் தாராளமாக வச்சிடலாம். அப்படி வச்சிங்கன்னா ஒரு 1:19 கிடைக்கும். பட் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1:7. சரிங்களா? 2 பிப்ஸ் ரேஷியோலாம் ஒன்று தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். சரிங்களா? ஆனால் அது வரைக்கும் தான் கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்கு. ஏன்னா ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றதுனால நமக்கு இன்னும் வந்து ஒரு லோ கட்டாகிற வரைக்கும் பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ப்ரெசன்ட் சார்ட் ப்ரெசன்ட் மார்க்கிங் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும்
நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டாக ஒரு லோவாக கட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் பிரேக் ஈவன் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். அதையும் நம்ம வந்து ஓப்பனாக சொல்லிடணும், சரிங்களா? ஏன்னா வந்து பிரேக் ஈவன் பண்ண தெரில அப்படின்னா இவ்வளோ தூரம் யாருனாலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. சீக்கிரமாகவே வந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். இல்லை ரீசன்ட் ஸ்விங் லோலேயே வந்து வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு பிகினர்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு டார்கெட் வந்து இது வரைக்குமே முடிஞ்சிடும், சரிங்களா? 1:3னா இது வரைக்குமே உங்களுக்கு டார்கெட் வந்து முடிஞ்சிடும். சாலிடாக 1:3 அடிச்சிடும், சரிங்களா? அப்புறம் இன்டர்மீடியேட்டுக்கு 1:6 இது வரைக்குமே முடிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரோ ட்ரேடர்ஸ், சரிங்களா? இது வரைக்கும் வந்து வரும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி இதை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.